ஹாய் மக்களே, ஒரு 3 நாள் என்னால் வீடியோ போட முடியல. ரீசன் வந்து நம்ம ஓயோ கப்புள்ஸோட அட்ராசிட்டி நாளுக்கு நாள் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதை பார்த்துட்டு நம்மளும் வந்து வீடியோ போட்டுட்டு நம்ம எதுக்கே வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறோன்ற மாதிரி வந்து மைண்டு வந்து ஒரு மாதிரி டைவெர்ட் ஆக ஒரு மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவலில் போனதுனால ஒரு 3 நாள் என்னால் போட முடியல. ஸோ இந்த 3 நாளில் என்ன நடந்தது அப்படின்றத வந்து ஷார்ட்டாக வந்து பார்க்க போனோம்னா, விக்கல்ஸ் வந்து வித்யாபதின்ற ரோல் எடுத்து பயங்கரமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார் ஒரு வக்கீலாக. அவருக்கே வந்து ஆப்படிக்கிற மாதிரி அவரோட ஓன் கேஸே வந்து அவர் தோத்துட்டாருன்னு தான் சொல்லணும். எந்த கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுபிக்ஷா அவர்களை பார்த்து நீ வந்து எப்போ பார்த்தாலும் அந்த மீனவர் ஆப் ஒன்று பாடுற அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இது வந்து தவறான ஒரு விஷயம். ஏன்னா ஒருத்தங்க வந்து தன்னோட சமூகத்துக்கு வந்து ஏதோ செய்யணும்னு நினைக்கும் போது அதை நீ ரிப்பீட்டடாக பண்ணுற, எனக்கு இரிட்டேட்டாக ஆகுது, நீ ஓவராக வந்து டாமினேட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி வந்து நான் பேசியிருந்தேன். யாரை பற்றி? விக்கல்ஸை பற்றி. ஸோ அந்த வழக்கம் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து என்ன ஜட்மெண்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா சைடு தான் வந்து நியாயம் இருக்குன்ற மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க. இந்த என்டையர் வழக்காடு மன்றம் அந்த டாஸ்கில் வந்துட்டு சர்ப்ரைஸாக, அதாவது பல பேரால் வந்து சபரி வந்து மிக்சர் சாப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி வந்து அவரோட அந்த ஹம்பிள் நேச்சர் எல்லாரையும் வந்து அனுசரித்து போகிற ஒரு நேச்சரை வந்து ட்ரால் பண்ணிட்டு இருந்தா அந்த மக்களுக்கெல்லாம் வந்து சபரி வந்து உண்மையிலே சூப்பரான வாக்குவாதம் வந்து பண்ணியிருந்தாருங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து எழுதி வச்சுக்கிட்டு கிராஸ் கொஸ்டின் பண்ணி அவங்கள வந்து டேக்கிள் பண்ணுறது, அட்டாக் பண்ணுறதுலாம் வந்து சபரி இந்த இதில் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தார். எக்ஸ்பிரஷன் வைஸும் வந்து நல்லாவே வந்து ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு வக்கீல் பேசுகிறாரோன்ற அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபீலிங் கொடுத்தாருன்றது தான் வந்து உண்மைங்க. ஆனால் இந்த 3 நாளுமே வந்து ஒருத்தர் பயங்கரமாக ஷைன் ஆகினாங்க அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம எஃப்ஜே தாங்க. எஃப்ஜே மேலே எனக்கு தனிப்பட்ட நிறையா வருத்தம் இருக்குது. என்னென்னா, இவர் எல்லாரையும் போயிட்டு டச் பண்ணி பேசுகிறாருன்ற ஒரு வருத்தம் இருந்தாலுமே இந்த டாக்ஸிக் கப்புளில் ஒரு போர்ஷனான விஜே பார்வதியை அடக்கிறதுக்கு ஒரே ஒரு மனுஷன் தான் வந்து பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கார். அது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம எஃப்ஜே தாங்க. எஃப்ஜே வந்து ஈ நெவர் ஹெசிடேட்ஸ் டு ட்ரால் பார்வதி அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்களோ அதுக்கு முன்னாடியே வந்து கவுண்டர் கொடுத்து ஷட்டப் பண்ணுற ஒரு விஷயத்த வந்து சூப்பராக பண்ணியிருந்தார் எஃப்ஜே. கமருதீன் கிட்ட ஒன்று சொல்லலாம். கமருதீன், நீங்கள் வந்து சீரியலெல்லாம் நடிச்சிருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. ஆனால் ஒன்று பார்வதி இஸ் யூசிங் யூ ஃபார் நேம் அண்ட் ஃபேம். அது நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த கேம் வின் பண்ணுற வரைக்கும் தான் அவங்க வந்து உங்களை யூஸ் பண்ணுவாங்க. த வே யூ பிஹேவ் வித் திவ்யா உண்மையிலே வந்து பண்ணியிருக்கக்கூடாது. நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு உங்கள் கேமில் எவ்வளோ சீக்கிரம் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து உங்களுக்கு இந்த பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைனா வெரி சூன் யூ வில் ஃபைண்ட் யுவர் செல்ஃப் எவிக்டட். ஆக்சுவலி காரணமும் யாராக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்கள் தான். நீங்கள் மைக்கு மறைச்சிக்கிட்டு என்ன வேணாலும் கசமுசா பண்ணுங்கள். பட் வென் யூ பிஹேவ் வித் அதர் லேடிஸ் யூ ஹவ் டு பிஹேவ் ப்ராப்பர்லி. திவ்யாவெல்லாம் வந்து அழுக வைக்காதீங்க. அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். கானா வினோத்துக்கு எனக்கு ஒன்றுமே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் மேலே இருந்த அந்த இம்ப்ரெஷன் அப்படியே இறங்கி போயிடுச்சு. அவர் சும்மா கண்ணை மூடிட்டு கமருதீனோட சேர்ந்துக்கிட்டு திவ்யாவை வந்து கஷ்டப்பட்டு கத்திட்டு இருக்கும்போது வந்து சிரிச்சிட்டு போகிறதெல்லாம் வந்து என்ன ஒரு மனநிலைன்றதே நம்மளுக்கு புரியலைங்க. உண்மையிலே கானா வினோத் மேலே இருந்த அந்த மதிப்பு வந்து இறங்கிடுச்சுன்னே சொல்லலாம். அமித் மேலே கொஞ்சம் இறங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். கமருதீன், சீரியஸ்லி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்ற மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள்.